அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு எந்த ஒரு வீடியோ பதிவில் எந்த ஒரு ஆலயத்தை பார்க்க போறோம்னா, இந்த ஆலயத்துல தாங்க வெண்மையை பரவ விடாம தடுக்கக்கூடிய வேண்டுதலோடு எழுந்தருளி செய்யக்கூடிய அந்த சுவாமியே பரவா எல்லை நாதர்னு திருநாமத்தோடு கொண்டாடுறோம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை தணிக்க பார்த்தீங்கன்னா தனியாக காற்றன் கரையில் அருள்பாலிக்கக்கூடிய தலமாக இருக்கு. மேலும் எல்லோ ஆலயத்திலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு முன்னாடி நந்தி தேவர் தான் இருப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு இன்னொரு அதிசயம் என்னன்னா, ஆட்டு தலையோடு காட்சி தரக்கூடிய நந்தி. அவரை வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? சிவபெருமானுடைய திருவிளையாடல்களில் எத்தனையோ ஆலயங்கள் இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் சிவபெருமானினுடைய அவதரித்த இந்த சிறப்பான திருநெல்வேலி மாவட்ட கருங்காடு பரவா எல்லைநாதர் கோவிலை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க. மேலும் சிவபெருமானை வழிபடக்கூடியவங்க எந்த ஒரு தவறு செய்தா சிவனின் கோபத்திற்கு ஆளாக நேரிடுன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து போராட்டங்களையும் சந்தேகங்களையும் பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே இருக்கா? அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ஜோதிட ரீதியான பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமானுக்கு எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை ஒட்டிய கிராமங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடும் வறட்சி நிலவிற்கு. புல் புதர்னே எதுவுமே இல்லாத ரொம்ப வறண்ட காடாக இருக்குது. அதன் காரணமாக அறிந்து கொள்ள மக்கள் கோரக்க சித்தரை சரணடைந்திருக்காங்க. அவரும் தன் ஞான திருஷ்டியால் ஒரு மாபெரும் உண்மையை கண்டறிந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் மீது கோபம் கொண்ட தட்சன், அதாவது பார்வதி தேவியினுடைய அப்பா தான் இந்த தட்சன். அவரை அழைக்காமலே, சிவபெருமானை அழைக்காமலே அவருக்குரிய அவிர்பாகத்தை அளிக்காமலும் பார்த்தீங்கன்னா மாபெரும் யாகம் ஒன்றை நடத்திருக்காரு. அதனால் ரொம்ப கோபம் கொண்ட பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தட்சனை யாகத்தையே அளித்தார். யாகத்தில் கலந்து கொண்டோரும் தண்டனைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆளானாங்க. அக்னி பகவானுக்கு அவருடைய ஆட்டு வாகனமும் கூட தண்டனையிலிருந்து தப்ப முடியலைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா தட்சன் யாகம் அழிந்து சினம் தனி ஆத ஈஸ்வரன் பரத கண்டத்தின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லை சீமையில தாபரமரணி கரையில் இருக்கக்கூடிய மேலநந்தன் இருக்கக்கூடிய தளத்தை அடைந்து உக்கிரத்தோடு அமர்ந்தாரா. இந்த உக்கிர வெண்மை பார்த்தீங்கன்னா தாமிரபரணியின் மறுக்கரையில் இருக்கக்கூடிய கருங்காடு வரை வீசியிருக்குங்க. ஆகதான் மேலநந்தன் கரிக்காத்தோப்பு கருங்காடுன்னு கரிசுல்தமங்கலன்னு கிராமங்கள் ரொம்ப வறட்சியும் பஞ்சமும் இதனால் ஏற்பட்டுச்சு. இதை அறிந்து கொண்ட சித்தர் தாங்க அவரை சாந்தப்படுத்த முயன்றிருக்காரு கோரக்க சித்தர். மேலநந்தத்துக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய கருமந்துறையில் கிழக்கு முகமாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காரு சித்தரும். அவர் இந்த இறைவனுக்கு அழியாபதி ஈஸ்வரனு திருப்பெயர் கொண்டு வழிபட்டாராம். அதே போல் சித்தர்கள் அனைவரும் பௌர்ணமி தினத்தில் இங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கூடி மேலந்த அக்னீஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனையோடு பூஜை நடத்திருக்காங்க. அந்த அக்னீஸ்வரர் சாந்தமானார். இன்றும் அனைவரும் அனைத்து நன்மைகளையும் வழங்கக்கூடிய சுவாமியாய் இன்று அருள்பாலித்து வருகிறாருங்க. அக்னிதேவன் இங்கு வழிபட்டு விமோச்சனம் பெற்ற தலமாக இருப்பதால மேலநந்தன் தளத்தில் அக்னி பகவானின் வாகனம்னு சொல்லக்கூடிய ஆட்டு தலையோடு காட்சி தருகிறார் நந்தி பகவான். அதனால தான் இங்கு நந்தி தேவருக்கு ஆட்டுத்தலை ஏற்பட காரணமாக இருந்துச்சு. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் உக்கிரத்தை தணிக்கும் வகையிலான முயற்சியில் இறங்கிய சித்தர்களும் முனிவர்களும் கருகாடு கிராமத்திலும் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தாங்க. வெண்மையை பரவ விடாமல் தடுக்கும் வேண்டுதலோடு எழுந்தரு செய்யப்பட்ட இந்த சுவாமி பரவா எல்லைநாதர் திருநாமத்தோடு கொண்டாடுறாங்க. தற்போது வெண்மை வறட்சி மட்டும் இல்லைங்க, பெருந்தொற்று போன்ற கொடும் பிணிகளும் அதிக பரவாமல் அருள் செய்து வருகிறார் இந்த பரவா எல்லைநாதர் கோவிலுங்க. சிவபெருமானே எல்லாருக்கும் பிடித்த ஒரு தெய்வம் தான். ஆனால் சிவனை வழிபட பலரும் பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க. சிவனை வழிபடும் போது செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குங்க. தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் கூட சொல்லலாம்.
சிவனுடைய விருப்பமான இலை வில்வ இலை. சிவனுக்கு உகந்த இந்த வில்வம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் இலைகளை பறிக்காதீங்க. அதே போல் பால், தயிர், நெய், விபூதி, அபிஷேகம் செய்யும்போது அவற்றை சுத்தமான பாத்திரத்தை கொண்டு செய்ய வேண்டும். பித்தளை இல்லைனா செம்பு பாத்திரங்களால் பால் கொண்டு செல்வதை தவிர்த்திடுங்க. அதே போல் பூக்கள் பார்த்தீங்கன்னா தாழம்பூவை சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்தாதீங்க. தாழம்பூ சிவனுக்கு சாத்தப்படாதுன்னு சொல்லுவாங்க. மேலும் பிரதட்சணம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வலம் வரும்போது சோமசுத்திரம் அபிஷேக நீர் வெளியேறும் வரை சென்று மீண்டும் திரும்பி வந்து வலம் முடிக்கணும். முழுமையாக வலம் வரக்கூடாது. அடுத்தபடியாக அசுத்தமான உடலோடோ மனதில் கெட்ட எண்ணங்களோடோ கோபத்தோடோ சிவனை எப்போதும் வழிபடக்கூடாது. தூய்மையான மனதோடு தான் சிவ வழிபாடுகள் செய்யணுங்க. சிவராத்திரி போன்ற நாட்களில் உணவின்றி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பு. ஆனால் முழுமையாக உபவாசம் இருக்க முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சிவபெருமானை மனதார நினைத்து நீங்கள் வழிபடலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, முதல்ல அதிகம் பிரச்சனைகள் உங்களுக்கு வருதாங்க. நீங்கள் சிவனின் அருள் பெற வேண்டுன்னு வழிபட்டாலோ உங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிவ வழிபாடு அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும்னு சொல்லலாங்க. அதனால்தான் சிவ வழிபாடு செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. உடனே அட போயா, அவரை வழிபட தொடங்கிய பிறகுதான் நான் பெரிய பிரச்சனைகளால் புலம்பிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. மும்மூர்த்திகளின் அழிக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடிய ஈசனும் கெட்டவர்களை அழிப்பதோடு மட்டும் இல்லைங்க, நம் சிந்தைகளை இருந்து கெட்டனவற்றை அழிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாரு. பலருக்கும் இந்த சிவ வழிபாடு துவங்கியதோ ஒரு பயம் ஏற்படும். சிவனை வழிபட சொன்னார்கள், ஆனால் அன்பை செய்ய தொடங்கியதோ இருப்பதை விட அதிக சிக்கல் வருகிறதே. ஒருவேளை கூப்பிட்டதோ பக்தர்களின் குரலுக்கு செவிமடுக்க மாட்டாரான்னு கூட கேட்பீங்க. ஆனால் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா இந்த பூ உலகில் தந்தையாக போயிருக்கக்கூடியவருங்க. இவர் அனைத்து ஜீவராசிகளையும் பராமரிப்பதிலோ அவங்களுடைய கருமத்திற்கு ஏற்ற பிரார்த்தனைக்கு ஏற்ற பலனை தான் தருவார். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லலாம். அதே போல் அவர் அசைந்தால் இந்த அகிலமே அசைன்னு சொல்லுவாங்க. நம்மளை பலருக்கும் தந்தையை விட தாய் அதிகம் பிடிக்கும். காரணம் அதிக அளவில் பாசத்தை பொழிபவள்னால. தவறு செய்தால் நமக்கு துணையாக பேசுவாங்க. நாம் கேட்டதோ நமக்கு விருப்பத்தை செய்து தரக்கூடியவங்க. ஆனால் தந்தை அப்படி இல்லைங்க. அவர் எதிர்காலத்தையும் கருத்தில் நினச்சி கொண்டு தான் நம்ம செய்யக்கூடிய செயல் சரியானதா இல்லையான்னு தெரிஞ்சு ஆராய்ந்த பிறகுதான் செய்யக்கூடியவங்க. நாம் ஒன்றை கேட்கும்போது அதை வாங்கி தராமலாமா இல்லையான்னு யோசிச்சு நமக்கு சரியானதை மற்றும் தரக்கூடியவர் தாங்க தந்தை. அதனால தான் நமக்கு பெரும்பாலானருக்கு தந்தையே பிடிப்பதில்லை. அது மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு பொருளும் எளிதாக கிடைத்திட்டா அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அதனால தான் நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையில் இருந்தும் நமக்கு அனுபவத்தையும் படிப்பினை கொடுத்து நமக்கு வேண்டிய நற்பலன்களை அருளக்கூடிய தெய்வம் தான் இந்த சிவபெருமான். அனைத்தையும் எளிதான விஷயம் இல்லைங்க. இன்பம் துன்பன்னு இரண்டையுமே சமமாக பாவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதே நமக்கு உணர்த்தவோ தவ கோலத்தில் இருப்பதோ உருவமற்ற அருவமற்ற அருவுருவ லிங்கமாய் காட்சி தரக்கூடிய தெய்வம் தாங்க இந்த சிவபெருமான். இதன் காரணத்தால் தான் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் சார்ந்தாலும் சிவனை நோக்கிய சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அவரே சரணாகதி அடைவாங்க. நீ துன்பம் கொடுத்தாலும் சரி, இன்பம் கொடுத்தாலும் சரி, அதனை மனதார ஏற்றுக்கொண்டு உன் திருவடி அடைவதே என்னுடைய பாக்கியன்னு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. மேலும் மனதில் பதிய வைத்து அவரை வணங்கும் போது அவர் அருக்கடாட்சி நிச்சயம் கிடைக்குதுங்க. அதே போல் நாம் கர்ம வினைகள் தீரும் வரை சோதித்து அருள் புரியக்கூடியவர் தெய்வம்தான் இந்த சிவபெருமான். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டருக்கும் இறைவா போற்றி, அனைவருக்குமே ஈசனின் அருள் கிடைக்கட்டும். மேலும் சிவபெருமானை வழிபடுவதாக இருந்தீங்கன்னா பெருமானுக்கு உகந்த நாள்னா பிரதோஷ நாள். இந்த பிரதோஷ நாளில் பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூக்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி விரதத்தை தொடங்குங்க. நாள் முழுவதும் சிவபெருமானுடைய போற்றி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை மனதார் உச்சரித்து கொண்டே இருங்க. பிறகு மாலை நேரத்தில் சிவன் கோவிலில் நடத்தக்கூடிய அபிஷேகத்திற்கு
பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜைன்னு சொல்லக்கூடிய 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி தந்து சிவபெருமானை வழிபட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரசாதத்தை உணவாக எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்துக்கலாங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதே போல் சுவாரஸ்யமான இன்னொரு கோவிலை தெரிஞ்சுக்கலாங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.